நாள் கழிச்சு இந்த பாட்டு நம்ம தமிழ்நாட்டோட தேசிய கீதமா வந்துரும் போலயே. இன்னைக்கு எல்லா விசேஷத்துக்கும் எல்லா முன்னேற்றத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது மின்சாரம் தானையா. அந்த மின்சாரத்தையே இப்ப எங்களுக்கு ஒழுங்கா தரமாட்டாங்களே. அதனாலதான் நான் சொல்றேன், நாடும் வீடும் முன்னேறணும்னா முதல்ல மின்சாரத்தை கொடுங்க ஐயா. அன்னைக்கு நானும் என் தம்பியும் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சா முடிச்சு விளையாண்டுட்டு இருக்கோம் ஐயா. திடீர்னு பார்த்தா என் தம்பியை காணுயா. எங்கடா வீடு ஃபுல்லா தேடி பார்த்து கடைசியில் ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறேன் ஐயா. அந்த சுண்டலி வாஷிங் மிஷினுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்காயா. நான் கேட்டேன், ஏடா இதுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்க, கரண்ட் வந்தா என்னடா ஆகுறது அப்படின்னு கேட்டேன். அட போக்கா நீ வேற, கரண்டா அது எப்பக்கா வருது அப்படிங்கிறாயா. இப்படி சின்ன பிள்ளைக்கே அந்த கரண்ட் வராதுங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்குதுயா. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் 2 பேர் தனியா சந்திச்சு பேசினாங்கன்னா முன்னாடி எல்லாம் எப்படியா கேள்வி கேட்பாங்க, நீங்களே சொல்லுங்க ஐயா. எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு நிறைய கேட்பாங்க. ஆனா இப்ப எப்படி தெரியுமாயா கேட்கறாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா தூங்குனீங்களான்னு கேட்கறாங்க இன்னைக்கு. அடுத்தது என்ன தெரியுமாயா, முன்னாடி எல்லாம் கேட்பாங்க, உங்க ஊர்ல வயல் வேலைனா எப்படி நடக்குது, மழை தண்ணி எதுவும் பெய்யுதா அப்படின்னு நிறைய கேட்பாங்க. ஆனா இப்ப எப்படி தெரியுமாயா கேட்கறாங்க, உங்க ஊர்ல கரண்ட் இருந்து வருதா அப்படின்னு தாயா கேட்கறாங்க இன்னைக்கு. அதனால தான் சொல்றேன், நாடும் வீடும் வளப்பெறணும்னா முதல்ல மின்சாரத்தை கொடுங்கய்யா. நாடு எங்கேயோ போயிருயா. நாடும் வீடும் முன்னேறணும்னா முதல்ல மின்சாரத்தை கொடுங்கய்யா. நான் எங்க அப்பா செல்ல வாங்கி ஈபி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி எங்க வீதியில கரண்ட் இல்ல, எப்ப சார் கரண்ட் வரும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் கேட்கிறாரு, நீ எதுல இருந்துமா பேசுற அப்படின்னு கேட்டாரு. எங்க அப்பாவோட போன்ல இருந்து பேசுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். நீ எந்த ஏரியாமா அப்படின்னு கேட்டாரு. மாப்பிள்ளை இருக்கலாம் சார், ஏன் சார் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, சார் இல்ல இல்ல உங்க ஏரியால உங்க போனுக்கு சார்ஜ் ஏத்துற அளவுக்கு கரண்ட் இருக்கா, எங்க ஏரியால அது கூட இல்லையேம்மா, அதனாலதான் நான் உங்க ஏரியாவுக்கு குடி வந்துடலாங்கிறாரு சார். இப்படி ஈபி ஆபீஸ்ல போன் பண்றவரே அப்படி சொல்றாரு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டிவியில ரமணன் சார் வானிலை அறிக்கை சொல்லுவார் சார். அது மாதிரி இனிமே உங்களுக்கு நான் டெய்லி வந்து மின்சாரம் எப்போ வரும் எப்போ போகணும் ஒரு மின்சார அறிக்கை சொல்லணும் போலயே. நான் இப்போ இங்கே உங்களுக்காக ஒரு மின்சார அறிக்கை வாசிக்கிறேன், எல்லாரும் கேளுங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கும் நாளைக்கும் அங்கங்க மின்சாரம் வரலாம், வராமலும் போகலாம். நகரப்புறத்தில் விட்டு விட்டு வருவதற்கும் கிராமப்புறத்தில் விட்டா வராமலே போவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால குடும்ப தலைவிங்கன்னா காலை டிப்பனுக்கு சட்னி அடைப்பதுக்கு பதிலா மண்ணை தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. பள்ளி மாணவர்கள்லாம் தனது படிப்பு விஷயங்களே பவுளிலேயே முடிச்சுக்கோங்க. ஊர் பெரியவங்கன்னா ஊர் பொதுக்குழு கூட்டத்தில் கூடி ஊர் கதைகளை பேசிக்கொள்ளுங்கள் என்று மின்சார வாரியத்துறை உங்களை எச்சரிக்கின்றது. சற்று முன்பு வந்த தகவல், கூடாத குளத்திலிருந்து உங்களுக்கு மின்சாரம் தயாரிப்பதாக ஆய்வில் அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வியா. நம்ம எப்பா 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 கேளு கேளு கேளு. ஐயா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் மின்சாரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் என்னையா? உன் அளவுக்குலாம் என்னால யோசிக்க முடியுமான்னு தெரியல. நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐயா. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்ப வருவாரு எப்படி வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாரு. நம்ம கரண்ட் எப்ப போகும் எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா போக வேண்டிய நேரத்துல மட்டும் கரெக்டா போயிடுங்க. எங்களுக்கு இந்த காலத்துல சூப்பர் ஸ்டார் கூட தேவையில்லையா, எனக்கு வேற ஒரு ஸ்டார் தாயா வேணும். எனக்கு மட்டும் இல்லையா, இந்த தமிழ்நாட்டுக்கே அந்த ஸ்டார் தாயா வேணும். அது எந்த ஸ்டார் தெரியுமாயா? அதாயா பவர் ஸ்டார். ஏன்னா அவர்கிட்ட தான் பவர் இருக்கு. பவர்னா மின்சாரம்யா, மின்சாரம். ஐயா மின்சாரிய வாரியத்துக்கு மின்சாரி வாரியம்னு பேர் மாத்த போறாங்களா. ஏன் தெரியுமா? நான் முதல் தடவை ஃபோன் பண்ணி எப்ப சார் கரண்ட் வரும் அப்படின்னு கேட்டேன். சாரிம்மா இப்ப வராது அப்படின்னாரு. சரின்னு போனை வச்சுட்டேன். அடுத்த தடவை ஃபோன் பண்ணி எப்ப சார் கரண்ட் வரும் அப்படின்னு கேட்டேன். சாரிம்மா இப்ப வராது அப்படின்னாரு. மூணாவது தடவை ஃபோன் பண்ணி எப்பதான் சார் கரண்ட் வரும் அப்படின்னு கேட்டேன். சாரிம்மா எப்போதுமே வராதுங்கிறாரு சார். அதனாலதான் சார் மின்சாரிய வாரியத்துக்கு மின்சாரி வாரியம்னு பேர் மாத்த போறாங்களா. முன்னையில அவன் பொண்ணை பார்த்து காதலிச்சுட்டு எப்பம்மா காதல் வரும் எப்பம்மா காதல் வரும் எப்பம்மா காதல் வரும்னா இப்ப நாட்டுல எப்படா கரண்ட் வரும்னு கேக்குறாங்க. ஆமா சார், அதான் சார் உண்மை. இப்ப நைட் நேரத்துல
லைன்ல வந்துகிட்டு இருந்தாங்க சார். பக்கத்துல உள்ள ஒருத்தர் எங்கடா தமிழ்நாட்டையே காணும் அப்படின்னாரு. அதுக்கு அவர் பக்கத்துல இருந்த ஒருத்தவர் இந்த தமிழ்நாடு வந்துருச்சு பாருடா அப்படின்னாரு. எங்கடா ஒண்ணுமே தெரியல, வெறும் இருட்டா கிடக்கு அப்படின்னாரு. அட கூவிட்ட பேல இருட்டா இருந்தாடா நம்ம தமிழ்நாடு அப்படின்னாரு. ஐயா இன்னைக்கு எல்லா விசேஷத்துக்கும் எல்லா முன்னேற்றத்துக்கும் அடிப்படையா இருக்குது மின்சாரம் தாயா. அந்த மின்சாரம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும்யா. அதனால தான் சொல்றேன், நாடும் வீடும் வளம்பெறணும்னா முதல்ல மின்சாரத்தை கொடுங்கய்யா. நாடு எங்கேயோ போயிருயா. என்னமா மின்சாரத்தை நான் என்னமோ மடியில கட்டி வச்சுக்கிட்ட மாதிரி மின்சாரத்தை கொடுங்க என்கிட்ட கேட்குற? ஐயா வீடு முன்னேறணும்னா சம்சாரம் தேவை, நாடு முன்னேறணும்னா மின்சாரம் தேவை. நாள் முழுவதும் மின்சாரம் இருந்தா தான் ஒரு நாடு முன்னேறும். ஐயா மின்சாரத்துக்கும் சம்சாரத்துக்கும் ஒரு ஒற்றுமை சொல்றேன் கேட்டுங்களே. மின்சாரம் தொட்டா அடிக்கும், சம்சாரம் தொடாமையே அடிக்கும். நானும் எங்க அப்பாட்ட போய் அப்பா சம்சாரத்துக்கும் மின்சாரத்துக்கும் என்னப்பா வித்தியாசம்னு கேட்டேன். அதுக்கு எங்க அப்பா சொன்னாரு, கூடவே இருந்து கழுத்த இருக்கிறவ சம்சாரம்டா, கூடங்குளத்துல இருந்து கழுத்த இருக்கிறது மின்சாரம்டான்னு சொன்னாரியா. ஐயா அந்த பெத்தவங்க சண்டை விட்டுக்கிறாளே அதுக்கு காரணமும் இந்த மின்சாரம் தான். காலையில் அம்மா மிக்சியை போட முடியாமல் கையாலே அரைக்கும், வாஷிங் மிஷினை போட முடியாமல் கையாலே துவைக்கும். இதிலே அது டயர்டாக போயிடும். இதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டு வேலை ஊறுப்பட்டதை பார்த்துட்டு செத்த நேரம் டிவியை பார்த்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கும். டிவியை போட்டால் கரண்ட் இருக்காது. அம்மா ஒரு டென்ஷன். அப்பா வெளியிலேருந்து வருவார், சட்டையை கழட்டி போட்டு உஸ்ஸுன்னு ஃபேனில் உட்காருவார், கரண்ட் இருக்காது. அப்பா ஒரு டென்ஷன். சரி கரண்ட்டு தான் இல்லை, பொண்டாட்டிட்ட காப்பி வாங்கி கொடுப்போன்னு எங்கள் அம்மாட்ட காப்பியை கேட்டா எங்கள் அம்மா சொல்லும் பாருங்க, ஏங்க உங்களோட வேலை இல்லை, நானே கரண்ட் இல்லாமல் நொந்து போயிருக்கேன், இப்போ தான் காப்பி தேவைதான், காப்பி வேணும்னா போட்டு குடிச்சுக்குங்க, இல்லைன்னா வர வழியிலே வாங்கி குடிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும். அப்போ ஆரம்பிக்கும் பாருங்க பிரச்சனை. சும்மா விடிய விடிய நடக்கும். நானும் எம்புட்டு நாளுதான் உங்க பிரச்சனையை பார்த்துட்டு தூங்குற மாதிரியே நடிக்கிறது. ஐயா எங்க தாத்தா சுதந்திரத்துக்காக போராடினார், எங்க அப்பா வயிற்றுக்காக போராடினாரு, நாங்க மின்சாரத்துக்காண்டி போராட வேண்டியதா இருக்கு. வாழ்க்கையே போராட்டமா தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஐயா தீபாவளி வந்துட்டாலே எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம். இப்போ போனா கரண்ட் இல்லைன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டேன், தீபாவளி பலகாரம் ஒன்றை சாப்பிட முடியல. எங்கள் அம்மாட்ட அம்மா மாவுருண்டை செஞ்சுதாமான்னு. அதுக்கு எங்கள் அம்மா சொன்னிச்சு, பச்சை பயிர் அரைக்கணுமா, அதுக்கு கரண்ட் இல்லையாச்சு. மா முறுக்காவச்சு செஞ்சுத்தாமான்னு. முறுக்கு மட்டும் என்ன வானத்துல இருந்து ஒழுகுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னையையும் முறுக்கு மாவு அரைக்கிற மிஷினுக்கு கூட்டிட்டு போச்சு. அங்கேயும் கரண்ட் இல்லைன்றேன். வேணும்னா மாவை வச்சுட்டு போங்க, அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தரேன்றேன். இந்த காலத்துல பெண்கள் வீட்டுல முறுக்கு எதுவுமே இப்ப சுடுறது இல்லையே. இங்க வந்திருக்க எல்லா பெண்களையும் நெஞ்சில கையோடு சொல்ல சொல்லுங்க, நான் தீபாவளிக்கு எங்க வீட்டுல பலகாரம் சுடுவேன்னு. எங்க அம்மாவே வந்து சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா, எங்க அப்பா கடையில போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வருவாரு, எங்க அம்மா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. வீட்டுல யாரும் இந்த காலத்துல முறுக்கெல்லாம் சுட மாட்டாங்கய்யா. முதல்ல 6 மணி நேரம் கரண்ட் கட் பண்ணாங்க. அப்போ எங்கள் வீட்டில் கரண்ட் பில்லு 680 ரூபா. இப்போ 6 மணி நேரம் தான் கரண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் கரண்ட் பில்லு 980 ரூபா. அரசாங்கம் கரண்ட்டை குறைச்சிருச்சு, கரண்ட் பில்லை கூட்டிருச்சு. அரசாங்கம் இலவசமாக மிக்சியை கொடுக்குது, கிரைண்டரை கொடுக்குது. எங்களுக்கு இலவசமே வேணாம், காசை கொடுக்குறோம், கரண்ட்டை கொடுக்க சொல்லுங்க. அதனால தான் சார் சொல்கிறேன், நாடும் வீடும் வளம் பெறணும்னா கண்டிப்பா நாள் முழுவதும் மின்சாரம் வேண்டும் சார். ஐயா எத்தனையோ டாக்டர் எத்தனையோ நோயை கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு மருந்தும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா காலங்காலமா பரவிக்கிட்டு வருதே வறுமைங்கிற ஒரு நோய், அதுக்கு யாராச்சும் மருந்து கண்டுபிடிச்சாங்களா? சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையிலையும் திருப்பூர் பனியன் தொழிற்சாலையிலையும் வேலை பார்க்குற குழந்தைங்க வசதிக்காக வேலை பார்க்கலையா, வறுமைக்காக வேலை பார்க்குறாங்க. அமாவாசை பௌர்ணமி கூட மாறி மாறி வருது, ஆனா எங்களை மாதிரி ஏழைகளுக்கு
நியூஸ் பேப்பர்ல. அதுல ரிக்ஷாக்காரனோட குழந்தை பிறந்த உடனே பெத்த தாயை இழந்துருச்சு சார். அந்த குழந்தையை பார்த்துக்க யாருமே இல்ல. அப்ப ரிக்ஷாக்காரன் என்ன தெரியுமா சார் பண்ணேன்? அவரோட கழுத்துல தொட்டி கட்டி அதுல குழந்தையை போட்டு ரிக்ஷா ஓட்டியிருக்கேன் சார். இதை பார்த்து உங்களை மாதிரி ஊடகங்கள் வெளியிட்டு பலரோட உதவியோட அது பெரிய லட்சாதிபதி ஆயிருச்சு. ஆனாலும் அவர்கிட்ட பேட்டி எடுத்தப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? வறுமையிலிருந்து வெளியே வரக்கு எனக்கு பணம் மட்டும் தேவையில்லை, வறுமையிலிருந்து வெளியே வரக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் தான் தேவைன்னு சொன்னாரா சார். இந்த செய்தியை நான் பார்த்த பிறகுதான் வறுமையிலிருந்து வெளியே வரக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் பெரிய டீச்சர் ஆகணும்னு ஆசை சார். ஆனா எங்க அண்ணன் இப்ப 12th படிச்சுக்கிட்டு இருக்கிறனால அவனை அடுத்ததா காலேஜ் சேர்க்கணும்னு என்னோட படிப்பை நிப்பாட்ட போறாங்களா சார். நானும் நல்லா படிப்பேன், எனக்கு நல்லா பெரிய ஆளணும்னு ஆசை. ஆனா அடுத்ததா அவனை படிக்க வைக்கிறங்க ஒரே காரணத்துக்காக என் படிப்பை நிறுத்த பாக்குறா சார். வறுமைங்கிற 3 எழுத்து, லட்சியங்கிற 5 எழுத்தை உடக்கே பாக்குதே சார். இது எந்த ஊர்ல சார் நியாயம்? அதனாலதான் சொல்றேன், நாடும் வீடும் வளம் பெறனா வறுமைங்கிறது ஒழியணும் சார். இந்த பெண்ணுடைய தந்தையார் பிளாட்ஃபாரத்தில் ஒரு டீ கடை நடத்துகின்றார். அந்த எச்சில் டீ கிளாஸை கழுவினாலும் கூட தன் குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய அவருடைய மனநிலையை பாராட்டுகிறது இந்த சன் டிவியினுடைய அரட்டை அரங்கம். ஆனால் இந்த பொண்ணு சொன்னது மாதிரி இவங்க அண்ணன் இப்போ +2 படிச்சுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றார். இந்த பொண்ணுடைய அண்ணனை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த பெண்ணோட படிப்பையே நிறுத்தி விடுவார்கள் போல் இருக்கிறது என்று இவர் சொன்ன காரணத்தால் இந்த பெண்ணின் படிப்பு தொடர வேண்டும், இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிவிளக்கு ஏற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கமும் SRM பல்கலைக்கழகம் இணைந்து இந்த பெண்ணுக்கு 10,000 ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. சேலம் AVR சொர்ணமஹால் சார்பாக இந்த அனிதாவின் படிப்பு செலவுக்காக 10,000 ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. ராஜராஜன் B.Ed காலேஜ் அவர்கள் சார்பாக 10,000 ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. பெல்லையன் பரமத்துறை அவர்கள் 5,000 ரூபாய் காசோலை வழங்குகிறார். ஆத்தங்குடி பெருமாள் சமையல் மேஸ்திரி 5,000 ரூபாய் வழங்குகிறார். காசோலையாக 35,000ம் ரொக்கத்தொகையாக 5,000ம் மொத்தம் 40,000 ரூபாய் இந்த அனிதாவுடைய படிப்பு செலவுக்காக இவருடைய அரட்டை அரங்கத்தில் சன் டிவியின் மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது.